Hi friends, in this video we will talk about HMT convection free convection based problem. So அந்த problem தான் இது. So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்திலே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். So இந்த problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா a vertical plate of 0.7 meter wide and 1.2 meter height maintained at temperature of 90 degrees Celsius in a room at 30 degrees Celsius. Calculate the convection heat loss. Simple இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கல, வெலாசிட்டி கொடுக்கல, அதே மாதிரி வெலாசிட்டி கேட்கல, ஹீட் லாஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுக்கல, வெலாசிட்டி கேட்கலைங்கிறதுனால இது நம்ம வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் இல்லை, ஃப்ரீ கன்வெக்ஷன் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வெலாசிட்டியே இல்லாததுனால இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ கன்வெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ வெர்டிக்கல் பிளேட்டு வைடு கொடுத்துருக்காங்க 0.7 மீட்டரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த் கொடுத்துருக்காங்க, லெங்க்த்து ஹைட்டு ரெண்டும் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லெங்க்த்தாக எடுத்துக்கிறோம் 1.2 மீட்டரு. வால் டெம்பரேச்சர் 90 டிகிரி செல்சியஸு, ரூம் டெம்பரேச்சர் அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சர் T ∞ 30 டிகிரி செல்சியஸு Q கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஃப்ரீ கன்வெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளமு. ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்வெக்ஷனோட மெத்தடு ஈஸியாக புரிஞ்சிடும். மோரலஸ் மெத்தட்ஸு ஃபார்மெட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், ஃப்ரீ கன்வெக்ஷன் ரெண்டுக்குமே சேம் தான். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கு சம் ப்ராப்ளம் வந்து நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் தனித்தனி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு Q வேணும்னா நமக்கு என்ன வேணும்னா முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடணும். மீன் ஃபிலிம் டெம்பரேச்சருக்கு என்ன ஃபார்முலானா TF = TW + T × T/2. ஸோ இது ரெண்டு வேல்யூஸ் 90 + 30/2 போடுறப்ப நமக்கு வந்து என்ன கிடச்சுன்னா 60 கிடச்சிருச்சு. மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. ஸோ மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் கிடச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ஏர் தான் கொடுத்துருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் எடுத்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் எடுத்துக்கோங்க. ஏர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டென்சிட்டி, கினமேட்டிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, பிராண்டில் நம்பரு, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. சி வேல்யூ எடுத்து எழுதலாம். நமக்கு தேவைப்படுறது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பீட்டா கண்டுபிடிக்கணும். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த பீட்டா வேல்யூ. ஸோ இந்த பீட்டாக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா 1/TF மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் 16 தெரியும், கெல்வினில் மாற்றுறதுக்காக +273 கொடுக்க ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த செட்டை நம்ம என்ன பண்ணால் அப்படியே வந்து 1/, அந்த வேல்யூ எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஆன்சர் வந்து கெல்வின் -1 வரும். ஆன்சர் கெல்வின் -1 வரும். ஸோ பீட்டா = 3 × 10⁻³ கெல்வின் -1 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ∆T வந்து வேல்யூ TW - T ∞. ஸோ அது வந்து 90 - 30 ∆T கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம இது வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் ப்ராப்ளம். ஸோ அதனால் GR நம்பர் PR நம்பரை கம்பேர் பண்ணி தான் அது என்ன ஃப்ளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ GR நம்பர் PR நம்பர் கண்டுபிடிக்கிறதுல PR நம்பர் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கிடச்சிருச்சு. GR நம்பருக்கு ஃபார்முலா வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் அந்த பேஜ்லேயும் இருக்கும், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்தோட டேட்டா புக்கோட பேஜஸ்லேயும் இருக்கும். ஸோ டேட்டா புக் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா GR = G∆T L³ ∆T ஓகேங்களா, ∆T L³ ρ²/μ². ஸோ இந்த வேல்யூஸில் அதில் G வந்து 9.81, பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ∆T கண்டுபிடிச்சிட்டோம், L வந்து தெரியும் நமக்கு கொடுத்துருக்காங்க, ரோ வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது, மியூவும் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா GR வேல்யூ வந்து 8.5 × 10⁻9 கிடச்சிருச்சு. ஸோ GR வேல்யூ இங்கே இருக்குது, PR வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வேல்யூ வந்து எவ்வளோ வருது, 5.9 × 10⁻9 வருது. ஸோ இந்த வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா 10⁻9 விட அதிகமாக இருக்குது. என்ன 10⁻9 அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 × 10⁻9ங்கிறது தான் 10⁻9 சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து 10⁻9 இங்கே 5.9 × 10⁻9 இருக்கிறதுனால இது வந்து 10⁻9 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. சப்போஸ் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். லேமினார் ஃப்ளோவில் வர நசட் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கிறதுனால டர்புலன்ட் ஃப்ளோவில் வர ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நசட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா H வேணும் நமக்கு Q கண்டுபிடிக்க. அதாவது நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஹீட் லாஸ் தான். ஸோ அதுக்கு Q = HA∆T, A இருக்குது, ∆T இருக்குது, H வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா H வந்து NU = HL/Kங்கிற ஃபார்முலாலேருந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து H தெரியாது நமக்கு, L தெரியும், K தெரியும், அப்போ NU வேணும். ஸோ NU வேணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வர்றோம் நம்ம. ஸோ இப்போ இது டர்புலன்ட் ஃப்ளோங்கிறதுனால டர்புலன்ட் ஃப்ளோக்கு NU ஃபார்முலா வந்து 0.
GrPr power GrPr whole power இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் GrPr whole power 0.333 இருக்குது. ஸோ அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு NU வேல்யூ 179.34 வருது. ஸோ NU கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு H வேணும். அப்போ H மட்டும் வச்சுட்டு இங்கே மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா H ஈக்குவல் டு NU இன்ட்டு K/Lன்னு மாறிடும். ஸோ அப்போ தான் H ஈக்குவல் டு NU இன்ட்டு K வேல்யூ L வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு H வேல்யூ கிடச்சிருச்சு. 4.328 வாட்/மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் வந்துருச்சு. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏவே தெரியும் நமக்கு வைட் இன்ட்டு லென்த் போட்டோம்னா கிடச்சிரும். ஏரியா ஈக்குவல் டு 0.84 மீட்டர் ஸ்கொயர்டு வந்துருச்சு. ஸோ இப்போ H வேல்யூ இருக்குது, A வேல்யூ இருக்குது, டெல்டா T வேல்யூ இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ இது சிம்பிளாக நமக்கு வந்து வாட்டில் வந்துடும். ஸோ இதிலே வந்து ஒரு ட்விஸ்டடாக கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்கலாம் அப்படின்னா ஹீட் லாஸ் பர் யூனிட் லென்த்துன்னு கேட்கலாம், ஹீட் லாஸ் பர் யூனிட் ஏரியான்னு கேட்கலாம். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா இதே மாதிரி கண்டுபிடிக்கிற ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே காமனாக தான் வரும். சப்போஸ் பர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியாவில் வைடு இன்ட்டு லென்த்து போடுறப்ப லென்த் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, ஹீட் லாஸ் பர் யூனிட் லென்த்து கிடச்சிரும். சப்போஸ் யூனிட் ஏரியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியாவே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த ஏரியாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஹீட் லாஸ் பர் ஏரியா கிடச்சிரும். ஸோ இது பர் ஏரியானா வாட்/மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டாக கொடுக்கணும், பர் யூனிட் லென்த்துனா வாட்/மீட்டர் வந்து யூனிட்டாக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. கடைசியில் வந்து ரிசல்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல எழுதிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல். கன்வெக்ஷனில் இது வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சிலிண்டர் பேஸ்டு ப்ராப்ளமு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டீம் பைப் 10 cm outer dia placed horizontally in your room at 23 degrees Celsius. Outer surface temperature of the pipe as 165 degrees Celsius. Find heat loss per unit length of the pipe. ஸோ இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் வெலாசிட்டி வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கன்வெக்ஷனாக எடுத்துக்கலாம். வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். ஸோ இப்போ கிவன் டேட் என்ன இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம்னா இது வந்து ஒரு ஸ்டீம் பைப்பு, இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பேஸ்டு, பைப்னாலே சிலிண்ட்ரிக்கல் பேஸ்டு தானே. ஸோ அதில் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 10 cm, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 0.1 மீட்ரு. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸில் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 23 degrees Celsius. அதான் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் டெம்பரேச்சரு. வால் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 165 degrees Celsius. அதான் வந்து பைப்போட அவுட்டர் டெம்பரேச்சர்னு சொல்லியிருந்தாங்க 165 degrees Celsius. என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் லாஸ் பர் யூனிட் லென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வாட்/மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வழக்கமாக கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன பண்ணால் முதல் எடுத்தோன்னே ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஃபிலிம் டெம்பரேச்சருக்கு TW plus T50 divided by 2. ஸோ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் 165 plus 23 divided by 2. ஸோ மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் வேல்யூ 94 degrees Celsius வருது. இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா 94 degrees Celsiusல வந்துருக்கு. நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறப்ப எக்ஸாக்டாக 94 degrees Celsiusக்கு எடுக்க முடியாது, அதுக்கு இன்டர்போலேஷன்லாம் யூஸ் பண்ணணும். இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுறப்ப டைம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாங்கன்னா சிம்பிளாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து ஏருக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏருக்கு எடுத்துக்கூடாது. ஏன் ஏருக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்கன்னா ஸ்டீம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸ்டீம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஸ்டீம்னா வாட்டருக்கு எடுத்துக்கணும். நம்ம வாட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டீமுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வாட்டர் தான் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி வர்றதுனால இந்த வேல்யூஸ்லாம் அதில் மெயின்டைனிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸு வேல்யூஸ் ஃபார் வாட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கும் 100 டிகிரிக்கும் இருக்க வேல்யூஸை எடுத்து அதுக்கு மீன் வேல்யூ எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா இங்கே 94 இருக்குது. ஸோ இதுக்கு மீன் எடுத்தோம்னா 95 வரும். ஸோ அதனால் 94ங்கிறப்ப 95ஓட வேல்யூங்கிறது கொஞ்சம் நியர்பையாக வந்துடும். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இருக்காது. 90 to 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுக்கலாம், டென்சிட்டி வேல்யூ, கினமெட்டிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, பிராண்ட்லி நம்பர் வேல்யூ, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன், அதனால் இதுவும் டெல்டியும் தேவைப்படும், ஏன்னா ஜிஆர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1/TF இன் கெல்வின். ஸோ அதனால் டிஎஃப் வந்து 94 கெல்வினில் மாற்றத்துக்காக ப்ளஸ் 273. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சர்னா 2.72 × 10⁻³ கிடச்சிருக்கு. கெல்வின் -1 பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட்டு கிராஸ்ஆஃப் நம்பர் தான் ஜிஆர். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்து அந்த டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸோட டேபிள்லையும் இருக்கும், இல்லைனா இந்த ஃப்ரீ கன்வெக்ஷன்ஸோட சைட்லையும் இருக்கும். ஸோ அந்த டேட்டா புக்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன், அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா GR ஈக்குவல் டு G பீட்டா டெல் டி டி கியூப் ரோ ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர். ஸோ இதே பிளேட்டாக இருந்துச்சுன்னா இங்கே எல் கியூப் அப்படின்னு வந்திருக்கும், இது வந்து சிலிண்டருங்கிறதுனால இது டி கியூப்னு போடணும். ஸோ அதுக்காக டி கியூப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸில் டெல்டி வேணுன்னா TW - T இன்ஃபினிட்டி அதையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். G வந்து 9.81, பீட்டா வந்து 2.72 × 10⁻³ டெல்டி வந்து 142 இன்ட்டு டி வந்து டயாமீட்டர் வந்து 0.1 ஹோல் கியூபு இன்ட்டு ரோ வந்து 0.959 பவர் 2 டிவைடட் பை இங்கே மியூ வந்து பார்த்தீங்கன்னா 21.675 × 10⁻6 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிவைடட் பை போட்டு இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, இது தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஆன்சரை மட்டும் கொண்டு போய் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கால்குலேட்டரில் போட்டு அப்படியே டைப் பண்ணுறேன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் கரெக்டாக வந்துடும், ஏதாவது கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துச்சுனால ஆன்சர் தப்பாக போயிடும், அதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனலாக GR வேல்யூ 7.4 × 10⁻6 வருது. PR ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா GRPR வேல்யூ வந்துருச்சு 5.1 × 10⁻6 வருது. ஸோ இது சிலிண்டர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா சிலிண்டருக்கான பேஸ் பண்ண சிலிண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய பேஜுக்கு போனோம்னா இந்த நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 146 இருக்குது. இது வந்து 9th எடிஷன் புக்கில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நசல் நம்பர் ஈக்குவல் டு சிலிண்டருக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா நசல் நம்பர் ஈக்குவல் டு C × GRD PR ஹோல் பவர் எம்முன்னு இருக்குது. இந்த GRDன்னு என்னங்கன்னா G பீட்டா அந்த எல் சொல்லியிருக்கீங்களா, பிளேட்னா எல் யூஸ் பண்ணுறோம், சிலிண்டர்னா டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா, ஸோ அதை தான் இந்த GRDன்னு சொல்லியிருக்காங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் REDன்னு கொடுத்தாங்கனாலும் அது வந்து இதான் அர்த்தம், டயாமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும் லெங்க்த்துக்கு பதிலாங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் இதில் என்னென்னா இதான் காமன் ஃபார்முலா. இந்த சியும் எம்மும் எதை பேஸ் பண்ணியிருக்கோங்கன்னா GRPR பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ GRPR வேல்யூ 10⁻4 to 10⁻7 இருக்கிறதுனால நம்மளோட சி வேல்யூ எம் வேல்யூ என்னென்னா 0.48 0.25ன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல சி வேல்யூ எம் வேல்யூ மாறும். ஸோ இப்போ இந்த சி வேல்யூ எம் வேல்யூ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு NU வேல்யூ கிடச்சிருச்சு. கிடைச்ச NU வேல்யூ வச்சுட்டு NU ஈக்குவல் டு HL/Kங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல NU ஈக்குவல் டு HD/Kன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து சிலிண்டர். ஸோ அப்போ H ஈக்குவல் டு இந்த K இங்கே மல்டிப்ளை பண்ணிடும், D கீழே வந்துடும், NUK/D. ஸோ NU வேல்யூ 22.81 into K value 0.031 divided by D value 0.1. So H value கிடச்சிருச்சு 7.07 watt per meter squared Kelvin. Heat loss per unit length கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும். அதுக்கு Q equal to HA deltaங்கிறது ஃபார்முலா. H கண்டுபிடிச்சாச்சு, டெல்டி தெரியும், A வேணும். பைடிஎல் ஃபார்முலா ஏரியாவுக்கு. ஏன் இதுக்கு பைடிஎல் ஃபார்முலா π/4 d² எடுக்காமல் இது எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கன்வெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம், அதனால் சர்ஃபேஸில் இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காண்டி இது சர்ஃபேஸ் ஏரியாவாக கன்சிடர் ஆகிருக்கு. பைடிஎல் எடுக்கிறப்ப இந்த எல் வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா பை வேல்யூ தெரியும், டி வேல்யூ 0.1, எல் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து பர் யூனிட் லென்த்து கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த ஏரியா வந்து 0.314 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹெச் வேல்யூ 7.07, ஏரியா வேல்யூ 0.314 இன்ட்டு டெல்டி வந்து 142 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 315.24 வாட் பர் மீட்டர். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து ஹீட் லாஸ் பர் யூனிட் லெங்க்த்து Q ஈக்குவல் டு 315.24 வாட் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதே யூனிட் ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஏரியாவுக்கு A ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா பர் யூனிட் ஏரியாவாக கிடச்சிரும். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்பர் சர்ஃபேஸ் லோயர் சர்ஃபேஸ் ஹீட்டட் பேஸ்டு ப்ராப்ளம்மு, வாட்டரை வந்து ஃப்ளூயிடாக வச்சுருக்க ஒரு ப்ராப்ளம். வாங்க இப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா a thin 80 cm long and 8 cm wide horizontal plate is maintained at temperature of 130 degrees Celsius in large tank
full of water at 70 degrees Celsius. Estimate the rate of heat input into the plate necessary to maintain the temperature of 130 degrees Celsius. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 80 சென்டிமீட்டர் லாங் அண்டு 80 சென்டிமீட்டர் லாங் அண்டு 8 சென்டிமீட்டர் வைடு இருக்கக்கூடிய ஒரு ஹரிசாண்டல் பிளேட்டு. அந்த பிளேட் வந்து 130 டிகிரி செல்சியஸாக வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து அது வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லார்ஜ் டேங்க்கில் வாட்ரு வந்து 70 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்க்கில் இருக்குது. ஸோ அந்த டேங்க்கில் இருக்கிறதுக்கு இதோட டெம்பரேச்சர் இந்த லெவல்லே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அது எவ்வளோ ஹீட் ரேட்டு, அதாவது ஹீட் இன்புட் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். மெயின்டைன் இந்த 130 டிகிரி செல்சியஸ்க்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ அதில் வெலாசிட்டி கொடுக்கல, அதனால் வந்து இதை நம்ம ஃப்ரீ கன்வெக்ஷன் ப்ராப்ளமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க, அதோட லென்த்து கொடுத்துருக்காங்க 80 சென்டிமீட்டர், வைடு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 0.8 மீட்டர் 0.08 மீட்டர்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வால் டெம்பரேச்சருங்கிறது இந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் 130 டிகிரி செல்சியஸ். சரௌண்டிங் டெம்பரேச்சருங்கிறது ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சரௌண்டிங் சொல்லுவோம், அந்த சரௌண்டிங்கில் ஏர் தான் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் எடுத்துக்குவோம். இது டேங்க் சொல்லியிருக்காங்க, டேங்க்கில் வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 70 டிகிரினால T infinity 70 டிகிரின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஹீட் இன்புட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி கொடுக்கல, அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஃப்ரீ கன்வெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃப்ரீ கன்வெக்ஷனுக்கு வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். TF = TW + T infinity / 2. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 130 + 70/2 = 100 டிகிரி செல்சியஸ். TF = 100 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர். கரஸ்பாண்டிங் வேல்யூக்கு நம்ம போய் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறதுல என்ன ஒரே ஒரு சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஃபார் வாட்டர், ஏருக்கு எடுக்கிற இடத்துல போய் எடுத்துடக்கூடாது, ஃபார் வாட்டருங்கிற இடத்துல போய் எடுக்கணும். ஸோ அப்படி இந்த வாட்டருங்கிற இடத்துல போய் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டென்சிட்டி, கினமெட்டிக் விஸ்காசிட்டி, டிஃப்யூசிவிட்டி, பிராண்டில் நம்பரு, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும். இந்த மியூ வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? வாட்டருக்கு எடுக்கிறப்ப. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இந்த இருக்கிற அவைலபிலிட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படுற படத்தில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏருக்கு உண்டான வேல்யூஸு பார்த்திங்களா, ட்ரை ஏர்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஏருக்கு உண்டான வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எடுக்கக்கூடாது. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வேணுங்கிறப்ப இங்கே எப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருந்தோம்னா வாட்டரோட வேல்யூஸ் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்களா வாட்டர் வந்துடுச்சு, வாட்டர் அமோனியான் இருக்கா. ஸோ இப்போ இதை எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிருக்கோம், டெம்பரேச்சரு, டென்சிட்டி எல்லாம் இருக்கு பார்த்திங்களா. இப்போ நமக்கு 100 டிகிரி வந்திருக்கிறதுனால 100 டிகிரி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இதுலேருந்து எடுத்து எழுதணும். டெம்பரேச்சரு, டென்சிட்டி, டெம்பரேச்சர் தான் நம்மகிட்ட இருக்கு 100 சொல்லியிருக்கு. டென்சிட்டி, கினமெட்டிக் விஸ்காசிட்டி, டிஃப்யூசிவிட்டி, பிராண்டில் நம்பரு, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, தெர்மல் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் இதுலேருந்து எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பீட்டா வேல்யூஸ் எடுத்து எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா = 1/TF + கெல்வின் போடுறோம் பார்த்தீங்களா. இது வந்து கேஸஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும், அதாவது ஏர் கேஸஸ் அதுக்கு தான் செட் ஆகும், வாட்டருக்கு செட் ஆகுது. வாட்டருக்கு செட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்க பார்த்தீங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்ததுலேருந்து ஒரு 10 பேஜஸ் கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ், வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ், பீட்டாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருக்கு பீட்டா வேல்யூ ஏருக்கும் வாட்டருக்கும் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார் கேஸஸ்க்கு தான் பீட்டா = 1/T இன் கெல்வின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே டெம்பரேச்சருக்கு 100 இருக்குது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸாக இருக்க இங்கே வாட்டரோட வேல்யூஸை எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது 0.76 × 10⁻⁶ கெல்வின் -1 சொல்லி வருது. ஸோ இது வந்து பீட்டாவோட வேல்யூ. ஸோ வழக்கமாக வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனில் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா GR நம்பர் கண்டுபிடிக்கணும். GR நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா G × β × ΔT L³ ρ² / μ² வரும். ஸோ இப்போ இதில் என்னென்ன இந்த இதை கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த எல்லு. ஸோ இந்த எல்லுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த எல்லை வந்து கிரிட்டிக்கல் லெங்க்த்தாக எடுத்துக்கணும். கிரிட்டிக்கல் லெங்க்த்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வைடில் பாதி, வைடு / 2. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா LC கிரிட்டிக்கல் லென்த் = வைட்/2, வைடு வந்து 0.08 / 2. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா LC = 0.04 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தப்ப இந்த மியூ வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அதாவது கினமெட்டிக் விஸ்காசிட்டி = டைனமிக் விஸ்காசிட்டி / ρன்னு எடுத்துக்கிறோம், மியூ / ρன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை ஆகுங்கன்னா இந்த ρ² / μ²ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே μ² மாறிடும். இப்போ G β ΔT L³ / μ² சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ இதில் G தெரியும் 9.81, பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், வேல்யூ எடுத்துட்டோம். LC தெரியும் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே நியூ வந்து இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா ΔT மட்டும் வேணும். ஸோ இப்போ ΔT = TW - T infinity, அதனால் 130 - 70 போட்டு ΔT கண்டுபிடிச்சிட்டோம் 60 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எடுத்துக்கொண்டு போய் எல்லா வேல்யூயும் எடுத்துக்கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். GR =
GR equal to G beta del T L cube divided by nu square. ஸோ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மனப்பாடாகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ண வேல்யூஸ்லாம் சிம்பிளை பண்ணி ஒரு வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் PR வேல்யூ நம்மள்ட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, டேட்டாலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா GRPR வேல்யூ வந்து 0.579 into 10 power 9 வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 10 power 9 விட இது கம்மியாக இருக்குது. ஸோ 1 into 10 power 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டு. ஸோ அப்போ அதை விட கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் இன்புட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கன்னா Q is equal to HA del T. இது சாதாரண ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம அதை அப்படியே எடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஏரியா வந்து W into L, அதாவது வைட் இன்ட்டு லெங்க் போட்டுருவோம், அது வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து டெல்டியும் தெரியும், ஏரியாவும் தெரியும், ஹெச் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஹெச் என்ன இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு. ஸோ இந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ்லேயும் ஒரு வேல்யூ இருக்கும் ஹெச் வேல்யூ, லோயர் சர்ஃபேஸ்லேயும் ஒரு ஹெச் வேல்யூ இருக்கும். ஸோ அது ரெண்டையுமே எடுத்துன்னு என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம இதை இந்த ஹெச் எடுத்துக்கணும். அப்பர் சர்ஃபேஸோட ஹெச் வேல்யூ, லோயர் சர்ஃபேஸோட ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தான் இந்த காமன் ஹெச் கிடைக்கும். ஸோ இது நமக்கு நார்மலாக தெரியும், ஹெச் NU equal to HL by K யூஸ் பண்ணியிருப்போம். அதில் H is equal to NUK divided by LCன்னு எடுத்திருப்போம். இங்கே LCங்கிறது கிரிட்டிக்கல் லெங்க் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதை சொல்லியிருப்போம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கன்னா, இது வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளேட். நார்மலாக ஏரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ளோவை கண்டுபிடிச்சி ஃப்ளோவிலேருந்து போட்டு போயிடுவோம். ஸோ இப்போ ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸு. இப்போ ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே வந்து ஹீட்டிங் தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு சர்ஃபேஸோட டெம்பரேச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹரிசாண்டல் பிளேட்டில் அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை எடுத்து அதுக்கு ஹெச் வேல்யூ எடுத்தோம், அப்படி ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அது அப்பர் சர்ஃபேஸோட ஹெச். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சர்ஃபேஸ் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா லோவர் சர்ஃபேஸோட ஹெச் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ அந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு காமனாக கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஹெச் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ஹெச் எடுத்து கொண்டு போய் நம்ம இங்கே கியூவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ், ஏன் இது ரெண்டு சர்ஃபேஸுமே ஹீட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டோட்டலாக வந்து அந்த பிளேட்டு மெயின்டைன் அட் 130 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் கண்டென்ட். ஸோ இப்போ ஹரிசாண்டல் பிளேட்டுன்னு எடுத்துட்டோம், அதில் அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டிங்னு எடுக்கிறோம். ஸோ பேஜ் பார்த்தோம்னா, ஸோ இது ஹரிசாண்டல் பிளேட்டில் அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டட் ஆர் லோவர் சர்ஃபேஸ் கூல்டுங்கிற கண்டிஷனுக்கான கொடுத்துருக்க ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிரேட்டர் than 10 power 9க்கு மேலே GRPR இருந்தால் டர்புலன்ட் ஃப்ளோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம கேட்கலாம், GRPR வேல்யூ லெஸ் தென் 10 power 9 தானே இருக்குது, அப்போ ஏன் நான் டர்புலன்ட் எடுக்கணும், லேமினாரில் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பெஷல் கேஸு. ஹரிசாண்டல் பிளேட் யூஸ் பண்ணுற அப்பர் சர்ஃபேஸ் லோவர் சர்ஃபேஸ் ஹீட்டடான அந்த மாதிரி ப்ராப்ளம் அது. ஸோ இப்போ அதுக்கு எடுக்கணும்னா இங்கே நம்ம ஹரிசாண்டல் பிளேட் எடுத்து அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டடுங்கிற இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா GRல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இதுலேயே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. GRPR வேல்யூ வந்து 2 into 10 power 4லேருந்து 8 into 10 power 6க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த NU ஃபார்முலாவையும், அதே கிரேட்டர் தென் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அதாவது 10 power 9ல் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து 10 power 9 கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்னென்னா இந்த பேஸ் ஃபார்முலா தான் இருக்கும், 0.15 GRPR 0 பவர் 0.333ங்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 power 9ல் இருக்குது நம்மளோட வேல்யூ. ஸோ அது 10 power 6 விட அதிகமாக இருக்குது, 10 power 11 கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டடுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டிங் சொல்லி NU equal to 0.15 GRPR பவர் 0.333 எடுத்துக்கிறோம். GRPR வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, NU வேல்யூ கிடச்சிருச்சு. கிடச்ச NU வேல்யூலேருந்து ஹெச் வேல்யூ HUன்னா இது வந்து அப்பர் சர்ஃபேஸ்க்காக, HU equal to NUU K divided by LC எடுத்திருக்கோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிட் பண்ண வேல்யூலேருந்து HU வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது அப்பர் சர்ஃபேஸோட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்ஃபேஸ் ஹீட்டிங் பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து லோவர் சர்ஃபேஸ் கூலிங் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இது ரெண்டுமே வந்து சர்ஃபேஸ் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் இதில் இந்த நம்ம என்ன பண்ணுங்கன்னா, இந்த பக்கம் இருக்குது அப்பர் சர்ஃபேஸ் கூல்டு ஆர் லோவர் சர்ஃபேஸ் ஹீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஸோ இது கண்டிஷன் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 10 power 5லேருந்து 10 power 11க்குள்ளே தான் நமக்கு அந்த கண்டிஷன் வந்துருச்சு GRPR வேல்யூ. ஸோ அப்போ NU equal to 0.27 into GRPR பவர் 0.25 தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா NU equal to 0.27 GRPR பவர் 0.25 ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இது லோவர் சர்ஃபேஸுங்கிறதுனால எல்லு போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். 0.27 GRPR வேல்யூ பவர் 0.25. ஸோ NUL வேல்யூ கிடச்சிருச்சு, லோவர் சர்ஃபேஸோட NU வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ கிடைச்ச NUL வேல்யூலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா HL கண்டுபிடிச்சிடலாம். NUL K into K divided by LC ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப HL வேல்யூ கிடச்சிருச்சு. ஆல்ரெடி
அப்பர் சர்ஃபேஸோட ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லோவர் சர்ஃபேஸோட ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு வேலையும் ஆட் பண்ணோம்னா ஓவரால் ஹெச் கிடச்சிரும். இதில் வந்து Q ஈக்குவல் டு ஹெச்ஏ டெல்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹெச் வேல்யூ இந்த வேல்யூ, ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், டெல்டி இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணோம்னா Q கிடச்சிருச்சு. ஸோ இதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. Q ஈக்குவல் டு 10852.99 வாட். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அவங்க கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ் கூல்டு இல்லை லோவர் சர்ஃபேஸ் ஹீட்டட் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாங்கிறதுக்காண்டி இது ஒரு ட்விஸ்டடான ஃபார்மெட்டு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது தெளிவாக இருந்துச்சுனாலே போதும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அது ரிலேட்டடான சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.